திரு அல்புகாரி, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தொடர்ந்து முடக்குகிறது. விவாதத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம், கோரிக்கைகள் முழுவதுமாக ஏற்கிறோம். ஆனால் எதையோ மனதில் வைத்து நாடாளுமன்றம் கூடுகிற போதெல்லாம் நீங்கள் முடக்குகிறீர்கள். இதனால் மக்கள் வரி பணம் வீணாகிறது. நியாயமான விஷயங்கள் விவாதத்துக்கு அழைத்தால் கூட நீங்கள் விவாதத்திற்கு வர மறுக்கிறீர்கள், மாறாக முடக்க பார்க்கிறீர்கள் என்ற பதில் விளக்கம் தரப்படுகிறது. சொல்லுங்கள். அதாவது, when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால், அப்போ அவருக்கு தான் அது பொருந்தும். அதாவது பொதுமக்களுடைய 150 கோடி ஒரு நாளைக்கு பாழாக்கக்கூடிய இந்த பழி, இதற்கான முன்னுதாரணத்தை யார் இந்தியாவில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே சொன்னது 2012 அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும், when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. நீங்கள் பாராளுமன்றத்தை மைய பொருள்களிலிருந்து, விவாத பொருள்களிலிருந்து அதை வந்து கண்டுங்காணாமல் இக்னோர் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நாங்கள் இஷ்யூஸை கொண்டு வரோம். இப்போ தோழர் அழகாக சொன்னார், இஷ்யூஸை நீங்கள் டிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டிபேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடுறோம். நீங்கள் அதை விவாதத்திற்கு எடுக்காத போது நாங்கள் வந்து பாராளுமன்ற முடக்கத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறோம் அல்லது அழுத்தப்படுகிறோம். அப்போ விவாதத்திற்கு எடுக்கவில்லையா? இப்போ எடுத்துட்டும் விவாதிக்கிறோம், சிம்பிள். அப்போ நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன், கடந்த வாரம் கூடிய போது இதை விவாதத்திற்கு எடுக்கலையே, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? இதை எடுத்துக்கொள்வதற்கான இசைவு இல்லை. அப்போ அதை எடுத்துக்கொள்வதற்கான அழுத்தத்தை கொடுத்துருக்குறோம். இதை நான் நான் ஒரு நூறுக்குள்ள கேள்வி ரொம்ப முன் வச்சேன், உங்களுக்கும் சரி பாரதிய ஜனதா கட்சி நண்பருக்கும் சரி. இதை நீங்கள் சொன்னதே பிஜேபி தலைவர்கள் தானே. நீங்கள் இது மாதிரி இஷ்யூஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் இஷ்யூஸை இக்னோர் பண்ணலை, இருந்தாலும் பார்லிமெண்ட்டை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அன்டெமோக்ராட்டிக் கிடையாது, அது ஜனநாயகத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு உங்கள் தலைவர்களே சொல்லியிருக்கும் போது இன்னைக்கு இந்த வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு பொருந்தாதா என்கின்ற கேள்வியோடு தான் இதை ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதே போல் இப்போ அவர் சொன்னார், ஏன்னா முக்கியமான இஷ்யூ பகல்காம் இஷ்யூ பலமுறை விவாதிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த அகமதாபாத் மேட்ரு இன்னும் வந்து சேரலை. இப்போ இந்த எஸ்ஐஆர் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார், யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க தெரியாதா, எதிர்கட்சியை விட்டுருங்க, ஆளுங்கட்சியும் விட்டுருங்க. உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுச்சு தெரியுமா? இப்போ யாரும் இன்ட்ரீம் ரிலீஃபுக்கு வரலங்கிறதுனால இன்ட்ரீம் ரிலீஃப் தரலை. இன்னைக்கு கூட அந்த டிராஃப்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கங்க என்று உச்சநீதிமன்றம் சொன்னபோது அது அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எப்போ ஒரு சாதாரண டிராஃப்ட் தானே, அப்போ அதற்கு எதிராக ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டுச்சு, இது ரிலீஸ் ஆனால் பிரச்சனை ஆகுமே, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையோடு சொல்லி மென்ஷன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் த பெட்டிஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், பெட்டிஷனுடைய அவுட்கம் வந்த பிறகு தான் இந்த டிராஃப்டை நாங்கள் எடுத்துக்கோன்னு மென்ஷன் பண்ணுங்கள் என்று சொன்னபோது நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, இப்படி ஒரு அப்சர்வேஷன் தேவையில்லை, ஏன்னா இது புரிஞ்சுக்கிறோம், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். என்ன புரிஞ்சுக்கிறாங்க? நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் இப்போ என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தாங்க, உங்களுடைய சொத்து விவரத்தை தாங்க, நீங்க படிச்ச கல்வி விவரத்தை தாங்க என்று புதிதாக கேட்டிருக்கிறீர்கள். இப்ப தோழர் சொன்னாங்க இப்ப அதனால தாங்க நிறைய அடிஷன் ஒமிஷன் நடந்திருக்கு. அது மட்டுமா, அடிப்படையில் ஆதார் வந்து விட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடும் என்றும், ஆதார் ரொம்ப தெளிவான ஒன்று என்றும், ஓட்டர் ஐடிக்கும் இப்ப நீங்க அதை ஏற்கலங்கிறது தானே பிரச்சனை. ஆதாரையும் அதையும் ஏற்றுக்கணும். போன ஹியரிங்லேயே கோர்ட் சொல்லிருச்சு, ஆதாரை நீங்க ஏத்துக்கணும். அப்ப நீங்க எப்ப இந்த வாதத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னா, யார்கிட்ட இருக்காது. அப்கோர்ஸ் ஒரு சாதாரண உதாரணம், சர்ச்சார் கமிட்டி அறிக்கை இருக்கு, இந்தியாவிலேயே ஆக கீழ்நிலையில் இருப்பவர்கள், கல்வியிலே வேலைவாய்ப்பிலே ஆக கீழ்நிலையில் இருப்பவர்கள் தலித்துகளும் இஸ்லாமியர்களும். அப்ப ஆக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட போயிட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழை கொடுங்க, அது இருந்தால் தான் ஒன்று ஏற்றுக்க முடியும். அப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறது, உங்க வேலை சிட்டிசன்ஷிப்பை கரெக்ட் பண்றது கிடையாது, இல்லை நாங்கள் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. திரும்ப சொல்லுது உச்சநீதிமன்றத்தில், இல்லை சிட்டிசன்ஷிப்பை கரெக்ட் பண்ணாதானே இந்தியாக்காரன் ஓட்டு போறானா, இல்லை நாங்கள் அது உங்க வேலை கிடையாது, அது ஒன்றிய அரசுடைய வேலை. இதை கூட ஏன் சொல்றாங்கன்னா, வாதம் உண்மைதான், இந்தியர்கள் தான் இந்தியாவில் வாக்களிக்க வேண்டும், அந்நியர்கள் இங்கு வாக்களிக்க கூடாது. ஆனால் பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை எதுவென்றால், இந்தியாவில் இருப்பவர்களையே வேண்டுமென்று அந்நியர்களாக மாற்றும் முயற்சியை தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கிறது என்பதை யார் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. அதனால தான் இப்ப இந்த டிராஃப்டை வெளியிடுங்க. ஆனால் இந்த டிராஃப்ட்ல அப்ஜெக்ஷன் இருக்குது, இந்த பெட்டிஷன் விசாரிக்கிறோம், இந்த விசாரணையுடைய முடிவில் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த டிராஃப்டையும் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உச்சநீதிமன்றம் தயங்காது என்று ஜஸ்டிஸ் சூரியகாந்த் நீங்க சொல்லியிருக்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன உணர்றீங்க? இப்போ மகாராஷ்டிராவிலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது, சார் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் லோக்சபா தேர்தல் 2024 நடப்பதற்கு 5 மாதத்திற்கு முன்பாக
5 மாதத்துக்கு அப்புறம் சட்டசபை தேர்தல், ஒரு 6 மாதம் சட்டசபை தேர்தல் வருது. இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 37 லட்சம் புதிய வாக்காளர்கள், 37 lakh நியூ ஓட்டர்ஸ், 37 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் வாக்கெடுப்பு முடிந்ததற்கு பின்னால் எண்ணப்பட்ட போது 47 லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு இடத்துல 10 லட்சம் புதிய வாக்காளர்கள், கணக்கின்படி வெறும் 37 லட்சம் தான். இது நீதிமன்றத்தில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கிறது. ஏன் கேள்வி கேட்கல? யார்கிட்ட ஆதாரம் இல்ல? அப்ப இவைகள் எல்லாம் எதுக்கு போகுதுல? ஒரு ஃபன் ஃபேக்டர் என்ன தெரியுமா? சிவசேனாவும் காங்கிரசும் சேர்ந்து இழந்த வாக்கின் எண்ணிக்கை 47,10,000 டோட்டலா. பாஜகவிற்கு இது இப்ப புதுசா சேர்த்திருக்கக்கூடிய ஓட்டு மட்டும் 37 லட்சம், சார் 47 லட்சம். புதிதாக சேர்ந்திருப்பது மட்டும் 47 லட்சம், இதுல 47,10,000. நாங்க என்ன சொல்றோம்னா, தேர்தல் ஆணையருக்கு எங்களுடைய பீகார் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவர் ஒரு சிம்பிளான ஒரு சவால் விட்டார். ஒண்ணுமே இல்லைங்க, ஒவ்வொரு அசம்பிளிக்கு 1000 வாக்காளர்கள் எடுங்க ரேண்டமா. நீங்க எஸ்ஐஆர் கரெக்டா பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்தியாவில் அந்நியர்கள் யாரும் ஓட்டு போட்டுறக்கூடாது என்கின்ற உன்னதமான எண்ணத்தோட தான் இதை பண்ணிருக்கீங்க. மிகச்சரியா தானே பண்ணிருக்கீங்க. நீதிமன்றம் உங்களுக்கு பெல் ட்ரீட்மெண்ட் தரது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 பேரை ஒரு தொகுதியில் எடுங்க. அதில் 25%, 100க்கு 100 சரியா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, 25% சரியாக இருந்தால் ஒரு பீகாரின் பொறுப்பாளர், மேலிட பொறுப்பாளர் நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை நாங்க இப்பவே நாங்க டிராப் பண்ணிடுறோம். ஏன்னா இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால். நான் விளக்கம் கேட்கிறேன் ஸ்ரீகாந்த். மீண்டும் நான் உங்களிடம் வரேன். இந்தியர்களை அந்நியர்களாக்கும் முயற்சி, இந்தியர்களை அந்நியர்களாக்கும் நடவடிக்கை அப்படின்னு ரொம்ப ஒரு சீரியஸான சார்ஜை வைக்கிறார் அல்புகாரி. மகாராஷ்டிராவோட வழக்கு பின்னணிலாம் பதிவு பண்ணாரு. உங்களோட விளக்கம் வேண்டும் ஸ்ரீகாந்த். நண்பர் புகாரி ரொம்ப அழகா பேசக்கூடியவர். நானே ரசிச்சு கேட்கிற ஒரு பேச்ச. ஏன்னா அது உண்மையை கூட ரொம்ப அழகா திரிவு செய்து அதுக்கு ரொம்ப அலங்கரித்து சிறப்பாக அதை வெளிப்படுத்துவாரு. அதே மாதிரி ஒரு அரசின் நோக்கத்தை மிக மிக ஒரு 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 தீவிரமான திட்டமிடலோடு அதை திசை திருப்புறார். எப்படி திசை திருப்புறாருன்னா, அயல் நாட்டவர்கள் நமக்கு வாக்களிக்க கூடாது என்பதுல ஒரு கொள்கையில அவருடைய ஒப்புதலை தெரிவிக்கிறார். ஆனால் அவர் சொல்றதுல என்ன இருக்கிறது என்றால், உள்நாட்டவரையும் நீங்க அயலவர்கள் ஆக்காதீர்கள், இந்தியர்களை அந்நியர்கள் ஆக்குகிறார்கள் அப்படின்றாரு. ரொம்ப சீரியஸ் சார்ஜ் வைக்கிறாரு அப்படிங்கறது சொல்றாரு. அதுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்றாரு, 25% மட்டும் செக் பண்ணுங்க, 75 பேரை விட்டுருங்கிறார். நாங்க தான் 100 பேரையும் செக் பண்றோங்கிறோமே, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? 100 பேரையும் செக் பண்ணி உங்களுக்கு துல்லியமான விவரம் தரப்போறோம். நாட்டுல காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, எத்தனையோ சட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் எமர்ஜென்சி காலம் நினைச்சிட்டீங்களா காங்கிரஸ் மாதிரி? என்ன இஷ்டமோ அதெல்லாம் செய்யறதுக்கு. அதனால கையில எடுத்ததெல்லாம் சட்டமாக்கி ஒரு இருண்ட காலம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றதெல்லாம் எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இங்க நடைபெறவில்லை. மகாராஷ்டிராவில் நடந்தேறிய சில விஷயங்களை சுட்டி காட்டினார், கோடிட்டு காட்டினார் ஸ்ரீகாந்த், உங்க கவனத்துக்கு. மகாராஷ்டிரா சுட்டி காட்டுறார், கோடிட்டு காட்டுறார். என்ன சொல்றார்? ஒரு ஒட்டுமொத்த ஒரு இலக்கை சொல்கிறார். நாங்க சொல்றோம் 100% நாங்க போய் ஆய்வு செய்ய போறோங்கிறோம். அவங்க ஒரு 1% அதுக்கான ஆதாரமோ தரவோ கொடுக்குறாங்களா? 37 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிறது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் எங்க? இந்த தொகுதியில இந்த இடத்துல இவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்றாங்களா? அவங்க தோத்த உடனே எல்லா கட்சியும் பண்ணுகிற ஒரு புலம்பல், கையால் ஆகாமல் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு புலம்பலைத்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, மகாராஷ்டிரா இத்தனை நாள் ஆச்சு அல்லவா, அவங்க கட்சியினர் என்ன உறங்கி கொண்டிருக்கிறார்களா? எல்லாரும் இந்த தொகுதியில இத்தனை புள்ளி விவரங்களோட தெரிவிக்க வேண்டியதுதானே. 37 லட்சம் கணக்கீடு பண்ண தெரிஞ்சதுல உங்களுக்கு எந்த தொகுதியில் என்ன நடந்ததுன்னு ஏன் நீங்க அதை தேர்தல் ஆணையத்தை அணுகவில்லை? நீதிமன்றம் இருக்கிறது ஏன் அணுகவில்லை? பீகாரிலும் இதை செயல்படுத்த பார்க்கிறார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது ஸ்ரீகாந்த். அதாவது முதல்ல குற்றச்சாட்டே பொய்யுங்கிறேன். பீகார்ல நாங்க ஒட்டுமொத்தமாக எதுவும் செய்யல. தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது, அரசாங்கம் அதில் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையம் துல்லியமாக ஒவ்வொரு தரவையும் செக் பண்றாங்க. நீங்க எனக்கு ஓட்டுரிமை வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய ஆதாரங்களை தெரிவிக்க வேண்டும். இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? நான் ஒரு ஒரு இது புகாருக்கான நேரம் தான். நான் உங்களோட விளக்கம் தான் நான் வந்தேன். நான் வரேன் ஸ்ரீகாந்த். புகாரி நீங்க என்னுடைய குடியுரிமை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்ம பேசலாம். என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு புரியல. நான் கேட்ட ஒரு கேள்விகளுக்கு வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. நான் அதை சொன்னேன். நீ நீதிமன்றம் போக வேண்டியது தானே, ராகுல் காந்தி வெட்ட வெளியா வாயில சொன்னாரு அப்படிங்கிறாரு.
இது சம்பந்தமாக ஒவ்வொரு பிஎல்ஓக்களும் எப்படி அரசு அதிகாரிகளை பயன்படுத்தினார்கள் என்பது முதற்கொண்டு தரவுகள் எடுத்துதான் பீகாருக்குள்ள வந்து தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை. இருங்க மகாராஷ்டிரா பத்தி அவர் பேசும்போது நீங்க அமைதியை விட்டதுனால நான் பதில் தரேன். அந்த விளக்கத்தை தந்தார் அவர். அதுதான் இப்ப அதுதான் நான் பதில் சொல்றேன். இனிமே வழக்கு இருக்கிறது. நான் ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போறது பிஜேபி காரனா சொல்லுங்க. அப்ப இந்த செய்தியை அவர் மறுத்து சொல்லியிருக்கக்கூடிய எந்த செய்தியும் எனக்கு எதுலையுமே மறுப்பு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன் நீங்க போக வேண்டியதானே கேட்கிறாரு. இப்போ அதுல கூடுதலாக நான் சொல்வதாக இருந்தால் 1 மாத காலத்தில் இதை நாங்க வந்து டோட்டலா வந்து 13 கோடி வாக்காளர்கள் பீகாரிலே 13 கோடி வாக்காளர்களை ஆய்வு பண்ணி அதில் 7 கோடி பேர் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார்ம் 17C சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அபிஷேக் மனு சிங்வி வந்து அதை ஆர்கியூ பண்ணார். அப்போ ஆர்கியூ பண்ணும்போது இந்த ஃபார்ம் 17C நீங்களே ஒவ்வொரு பூத்லையும் கொடுத்துடலாமே, கொடுத்துட்டா இந்த பிரச்சனை இருக்காது, டிரான்ஸ்பரன்சி வந்துருமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னது ஒட்டுமொத்தமாக 10.37 லட்சம் ஃபார்ம் 17C. இந்த 10.37 லட்சம் ஃபார்ம் 17C 543 தொகுதிக்கு நம்மளால பிரிச்சு தர முடியாது, மேன் பவர் இல்லைன்னு. அப்போ அபிஷேக் மனு சிங்வி சொன்னார், வெறும் 1911 ஃபார்மு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 1911 ஃபார்மை செய்ய முடியாது, காரணம் எங்களிடத்துல மேன் பவர் இல்லை என்று சொன்ன அதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு டோட்டலா ஒரு ஸ்டேட்ல 13 கோடி பேர் இடத்துல 25 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள மொத்த தரவையும் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த கேள்வி இப்ப நாங்க சொல்றோமே, இப்ப நான் ஒரு வாதத்தை வச்சேன், இந்தியர்களை வெளிநாட்டவர்களாக்கும் முயற்சி அப்படின்னு. எவ்வளவு நேக்கா சொல்றாரு பாருங்க, பொய்யை கூட உண்மையா சொல்வாரு அப்படின்னு அவர் வெறும் வாதங்களை வைத்தார். ஆனா நான் சொல்ற இதுல நீதிமன்றம் கேட்டது, ஆரம்பத்தில் நீங்க ஆதார் கார்டு, எலக்டோரல் போட்டோ ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு இவற்றையெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களே, ஆல் ஆஃப் அ சடன் அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் சொன்னதற்கான காரணம் என்ன? அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அங்க கொஸ்டின் என்ன தான் வச்சு நீதிமன்றத்தில் இப்ப பிரச்சனை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவற்றை ஆதாரமாக கொண்டு வந்து கொடுத்தவர்களிடத்திலே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன? அவன்லாம் இந்தியன் தானே, அவன்கிட்ட ரேஷன் கார்டு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு, இவைகள் எல்லாம் ஈஸியா ஃபோர்ஜரி பண்ணிடலாம் என்று சொன்னபோது, ரொம்ப ஈஸியா ஃபோர்ஜரி பண்ணிடலாம் சொன்னபோது உச்சநீதிமன்றம் சொன்னது, இதெல்லாம் வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல எவனாவது ஃபோர்ஜரி பண்ணா அதைத்தான் பிடிக்கணுமே தவிர அதுக்காக இருக்கிற எல்லாரும் ஃபோர்ஜரி பண்ணிடுவானா? அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த டாக்குமெண்ட்டை தான் ஃபோர்ஜரி பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. யாரை பார்த்து கேட்குது? எலெக்ஷன் கமிஷன் கேட்குது. அப்போ கடைநிலையில விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பாஜக அரசினால் மிக மோசமாக, குறிப்பாக பீகாரிலே, ஏன்னா அது ஆல்ரெடி பீகார் ஸ்டேட்ல உண்டு, அப்போ மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார், இன்னைக்கு இவர்கள் தேர்தல் நடந்தால் இவருடைய நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியும். அதனால் தான் அந்த கடைநிலையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள், தலித்துகள், அவர்களுடைய வாக்குகளை எப்படியாவது புறக்கணித்து விட வேண்டும். அவர்களை கூட இதுல இன்னொன்று கூட நீதிபதி ஒன்று கேட்டார், நீங்க சொல்றீங்களே என்மாஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்றீங்கல்ல, நிறைய பேரை நீக்குறீங்கல்ல, ஏன் அதுக்கு பதிலாக தேர் ஷுட் பி என்மாஸ் இன்க்ளூஷன் அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் நாங்க எதிர்க்கட்சி கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுலயே தெளிவா தெரியும், இந்த கேள்விகள் அனைத்தும் பொதுமக்களின் வாயிலாக நீதியின் குரலாக தலைவர் ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் இந்த மக்கள் மன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது இதுல ரொம்ப தெளிவா இதிலே தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம் அல்புகாரி, தொடர்ந்து பேசலாம். சங்கரோட முதல் கட்ட கருத்துக்கு அப்புறம் பேசலாம்.